மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய நபர்கள் கால் பாதத்துல வீக்கம் ஏற்படுதுங்க. என்னங்க, ஒரு பஸ்ல டிராவல் பண்ணா கூட கால் பாதமெல்லாம் வீங்கிருது, ட்ரெயின்ல டிராவல் பண்ணா கால் பாதமெல்லாம் வீங்கிருது, ஒரு லாங் டிரைவிங் போயிட்டு வந்தேங்க கால் பாதமெல்லாம் வீங்கிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? இது ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, பயப்பட தேவையில்லை. இது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதற்கு நாம பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் சின்ன ஒரு வாக்கிங், மண் தரைகளில் போய் நீங்க ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு சர்க்குலேஷன் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த பாத வீக்கம்ன்றது சரியாக ஆரம்பிக்கும். அதுபோல நீங்க உங்களுடைய சர்க்குலேஷன் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால நீங்க வாக்கிங் கொஞ்சம் ரெகுலரா பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். குறிப்பாக ஒரு 2 to 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு மண் தரைகள்ல செருப்பு இல்லாம வாக்கிங் போய் பழகி பாருங்க. டெய்லி ஒரு 20 நிமிஷம் அது மாதிரி வாக் பண்ணுங்க. 10 to 20 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு டிரைவிங் பண்ணாலும், நீங்க எவ்வளவு நேரம் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்தாலும் பாதத்துல வீக்கம்ன்றதே வராதுங்க. இது ஒரு நார்மல் நிலை தான். ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா கால் பாதம் முழுவதும் வீக்கம், கால் முழுவதும் வீக்கம், முழங்கால் வரை வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சில நபர்கள் இருக்கிறாங்க. இதுதான் நம்ம கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப பொதுவாக நம்மளுடைய கால் வீங்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வேற எதையோ சொல்ல வருது. அங்க கால் பாதத்தோட பிரச்சனை கிடையாதுங்க, உங்களுடைய காலோட பிரச்சனையும் கிடையாது, வேற ஏதோ சொல்ல வருது. அது ஒரு தூதுவர் அப்படின்னு அர்த்தம். வீக்கம், கால் வீக்கம் அப்படின்னாலே அது 2 காரணங்கள் அடிப்படையா இருக்குதுங்க. 3 உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிப்படையா இருக்குதுங்க. அது என்ன 2 காரணம், அது என்ன 3 உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த கால்ல இருக்கக்கூடிய வீக்கம் முதல்ல ஏர் வீக்கமா அல்லது வாட்டர் வீக்கமா அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இதை முதல்ல எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய காலில் வீங்கி இருக்குது, அங்க பாதத்துல இருந்து முழங்கால் வரைக்கும் வீங்கி இருக்குது. இது நீர்னால வீங்கி இருக்குதா அல்லது காற்றுனால வீங்கி இருக்குதான்னு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலில் நீர்னால வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீங்குது, அப்புறம் சரியாகுது, வீங்குது, சுருங்குது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்கல்ல. அப்ப அவங்களுக்கெல்லாம் காலில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும், காலில் தோள்கள்லாம் சுருக்கமா இருக்கும். அந்த வீக்கம் ஆயிட்டு திரும்ப சுருங்குது பாத்தீங்களா, அந்த சுருக்கங்கள், மடிப்புகள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவர்களுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ்னால ஏற்படும் அர்த்தம். அங்க கால் பாதத்துல காலில் தண்ணீர் தேக்கமாயிருக்குது. அப்ப தண்ணீர்னால இங்க வீக்கமாயிருக்குன்றதுதான் அர்த்தம். அப்ப அவங்க வீக்கத்துல போய் அப்படியே உங்களுடைய ஒரு ஆள்காட்டி விரல் வச்சு அப்படி ஒரு பிரஸ் பண்ணுங்களேன். ஒரு பள்ளம் வரும், கை எடுத்துருங்க. இந்த பள்ளம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல மூடும், சடனா மூடாது. அமுக்குனா பள்ளமா இருக்கும். இப்படி அந்த வீக்கத்தில் அழுத்தினால் பள்ளமாக தெரிஞ்சிச்சுன்னா இது வாட்டர் ஸ்டோரேஜ் அர்த்தம். நீர் தேக்கத்தினால் வந்த வீக்கம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வேணா ஒண்ணு. அதே போல ஏறு தேக்கத்தினால சில பேருக்கு வீங்கிருப்பாங்க. காலில் பாத்தீங்கன்னா முழங்கால் மூட்டு பெருசா வீங்கிருச்சுங்க, காலெல்லாம் ஃபுல்லா வீங்கிருச்சுங்க அப்படின்வாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் போய் நீங்க அமைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சடனா ரிலீஸ் ஆயிரும். அங்க பள்ளமா நிக்காது. நீங்க அமைக்கிட்டு கையை எடுத்த உடனே டக்குன்னு உடனே வந்துடும். அதாவது ஒரு பலூனை ஒரு அழுத்தினீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி சடனா ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா திரும்ப நார்மல் பொசிஷன் வரும் பாருங்க. அதுதான் ஏர் வீக்கம். அப்ப இந்த ஏர் வீக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முழங்கால், கால் எல்லாமே இருக்கும். ஏர் வீக்கமா நீர் வீக்கமான்றதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியா சொல்யூஷன் கொடுக்க முடியுங்க. அவ்வளவுதான். அடுத்ததாக நான் என்ன சொல்லியிருந்தேன், 3 உறுப்புகளின் காரணங்களால் தான் இந்த காலில் வீக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமா, அப்ப அங்கதான் நம்ம முதல்ல கவனம் செலுத்தி ஆகணும். நீங்க பாருங்க, இந்த காலில் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு பிபி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பிபி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பிபி இல்லைங்க ஆனா வீங்கி இருக்கணுங்கும் பொழுதுதான் நம்ம திரும்ப அடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும். அப்போ உங்களுக்கு பிபி இருக்குது, கால் வீங்கி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரத்த அழுத்தத்தை நீங்க சரி செஞ்சாகணும். அதுக்கு எதுவும் நீங்க மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதை கரெக்டா ரெகுலரா எடுத்து பிபியை நார்மல் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வீக்கம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது சொல்ல தூதுவர். ஏதோ ஒண்ணு உள்ள உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் நடந்திருக்குது, அதோட பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு சொல்ல தூதுவர். அப்ப கால் பாதத்துல வீக்கம் இருந்தால் பிபி இருக்குதுன்னு அர்த்தம். ஒண்ணு.
பிபி இல்லைங்க அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் ஹார்ட்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஆமா, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த வீக்கம் இருக்குன்றது தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அப்போ ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து ஒருத்தருக்கு கால் பாதம் வீங்குதுன்னா அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கால் பாத வீக்கமானது மேலே ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். பாதத்திலிருந்து கணுக்கால், அப்படியே லெக்கு, நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீ வரைக்கும் ஏறி வரும். ஆமா, அப்புறம் முகவீக்கம் கூட அவர்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சர்க்குலேஷன் ப்ராப்ளம். உங்களுடைய கால் பாதத்தில் வரக்கூடியதுல சர்க்குலேஷன் ப்ராப்ளம் தான். அது இருதயம் சம்பந்தப்பட்டு எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா வந்து ரத்த ஓட்டம் முழுமையா வந்து போய் சேரல அப்படின்றது அர்த்தம். உடல்ல உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த சர்க்குலேஷன் நடந்துகிட்டு இருக்கு. தடை ஏற்படப்படும் பொழுது எங்க வேணாலும் தடை ஏற்பட்டாலும் நம்முடைய கால் பாதத்தில் அடையாளமா காமிக்கும். ஏன்னா திரும்ப லாஸ்டா கீழே இறங்கி ஏறணும் இல்லையா? அதான் ஒரு விஷயம். கால் பாதத்துக்கு தான் தடை இருக்குன்றது கிடையாது. நீங்க பஸ்ல போகப்படும் பொழுது கால் பாதை வீங்கிறதுக்கு சர்க்குலேஷன் அங்க வந்து பாத்தீங்கன்னா கால் பாதத்துக்கு சர்க்குலேஷன் வந்துட்டு போகல. ஏன்னா நீங்க ஒரே நிலையில காலை வச்சுட்டீங்க, அதனால அங்க வீங்குச்சு. அடுத்து திரும்ப நீங்க சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணீங்க, சரியா வந்துடும். ஆனா உடல்ல வேற எதுவும் உறுப்புகளுக்கு கூட சர்க்குலேஷன் அனுப்ப முடியாம திணறுது ஹார்ட் அப்படின்னா அப்பயும் அந்த கால் வீங்கும். ஆமா, இது அந்த மாதிரியான கால் வீக்கம் கிடையாது. அவ்வளவு சாதாரணமாக சரியாகிற விஷயம் கிடையாது. உங்களுடைய இருதயத்தை சக்தி ஊட்டப்படும் பொழுது மட்டும்தான் அங்க சரியாகும். அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா இருதயம் சம்பந்தப்பட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உணவுகளோ மருந்துகளோ அவசியம் நீங்க எடுத்துக்க வேண்டியிருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்களையோ ஆயுர்வேத மருத்துவர்களையோ சித்த மருத்துவர்களையோ நீங்க நாடும் பொழுது அவங்க ஈஸியா அதற்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதை பண்ணிக்கலாம், பெட்டரா இருக்கும். ஒண்ணு. அப்ப சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாம என்ன பண்ணலாம்னு ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்றேன். அதை பாருங்களேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல உங்களுடைய பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சர்க்குலேஷன் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். ஆமா, ஆனா உண்மையிலேயே ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தாங்க இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வால்வு பிரச்சனை இருக்குது, அங்க வந்து அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்க அவசியம் அதற்கு நீங்க முழுமையான சிகிச்சை நீங்க எடுத்தாகணும். சிகிச்சை எடுத்துக்கிட்டு தான் நீங்க எடுக்கணும். பிளட் தான் கவுண்டிங் கம்மியா இருக்கும் போல தெரியுது, பிளட் டோட்டல் கவுண்ட் கம்மியா இருக்குது, ஒரு செக் பண்ணி பார்க்கலாம், பிளட் செக்அப். அதனால அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒண்ணு. அப்ப இந்த பிளட் கவுண்டை சூப்பரா கூட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இந்த ஏபிசி ஜூஸ் வந்து நீங்க தினந்தோறும் எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வரப்படும் பொழுது உங்களுக்கு பிளட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதை எப்படிங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? பிளட் கம்மியாக தான் இருக்குது, அதனால தான் வந்து இந்த கால் வீக்கம் வர எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களுடைய விரலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இப்படி கையை வந்து உங்களுடைய டேபிளில் நீங்கள் வச்சு பாருங்க. வச்சு பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ளே ஓடக்கூடிய ரத்தம் வந்து அப்படியே தெரியணும். அதாவது பிங்க் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நெயில் இருக்கும். அப்படி இல்லாமல் வெளிரி காணப்பட்டால் கொஞ்சம் வெளிர் இருக்க மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சர்க்குலேஷன் ப்ராப்ளம் தான். அப்போ நீங்கள் உடனே ஏபிசி ஜூஸ் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க. ஒரு 48 days எடுங்க, சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும், கால் பாத வீக்கம் சரியாயிடும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லிவர், கல்லீரல் சம்பந்தப்பட்ட கால் வீக்கம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஏற்படுதுங்க. கல்லீரல் சம்பந்தப்பட்ட கால் வீக்கம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த தூங்குற பொசிஷன், உங்களுடைய தூக்கமின்மை பிரச்சனை, இதெல்லாம் கூட இதுல வந்து சாரும். இடது பக்கம் படுத்து நமக்கு வந்து தூங்க சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் வலது பக்கம் படுத்து தூங்கக்கூடிய பழக்க வழக்கம் நீங்க நிறைய பேருக்கு இருக்குது. ஆமா, தூங்கப்படும் பொழுது இடது பக்கம் படுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா லிவர்ல இருந்து பைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டக்ட் வழியா ஈஸியா வந்து இப்படி மேல வந்து இறங்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். நீங்க வலது பக்கம் படுக்கப்படும் பொழுது லிவர்ல இருந்து அந்த பைல் டக்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி போற மாதிரி இருக்கும், சிரமம் இருக்கும். அப்ப நம்ம நைட்டு ஃபுல்லா அப்படி படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுவும் சாப்பிட்ட உடனே நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா 11 மணி 12 மணிக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்து அப்படியே படுக்கிறது இருக்கும். அப்போ இந்த பைல் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து போய் சேர்றதுல சிரமம் இருக்கும், அப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா லிவர் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆக அங்க நமக்கு அடையாளங்களாக, தூதுவர்களாக கால் பாதத்துல வீக்கம் முதல்ல வரும். லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் போகப்படும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா கால் பாத வீக்கமானது அப்படியே வயிறு வீக்கம், வயிறு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வீங்க ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் வந்து ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய கால் பாதம், கால் வீக்கம் ஏற்படும். ஒண்ணு. அடுத்து இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றதும் நான் லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிடுறேன். அடுத்து மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு உறுப்பு கிட்னி. இந்த சிறுநீரகம் அப்படின்றது செயலிழப்பு கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைகிறத கால் பாதத்துல நமக்கு வந்து வீக்கம் மூலமாக தான் காமிக்கும். இந்த கல்லீரல் வீக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏர் வீக்கமா இருக்கும். இந்த சிறுநீரக வீக்கம் தான் நீர் வீக்கமா இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா 2 வீக்கம் பார்த்தோம், ஏர் வீக்கம், நீர் வீக்கம்னு சொல்லிட்டு. இப்போ ஏர் வீக்கம்ன்றது கல்லீரலுடைய எனர்ஜி குறைபாடுனால வர்றது தான் அந்த ஏர் வீக்கம்.
சிறுநீரகத்தினுடைய எனர்ஜி குறைபாடுனால வர்றது நீர் வீக்கம். இப்போ காலில் ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து நீர் தேங்கி இருக்குதுங்கும் பொழுது நமக்கு வந்து சிறுநீரகம் சரியாக செயல்படலை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரின் வந்து அதிகமாக போகாமல் யூரின் கம்மியாக போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து காலில் ஃபுல்லாக வீக்கம் இருக்கிறவங்களுக்கு இதுவும் வந்து கிரானிக்காக போச்சுன்னா கால் பாதத்தில் இருக்கக்கூடிய வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். இடுப்பு பகுதி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கம் வந்து வர ஆரம்பிச்சோம். இடுப்புக்கு மேலே வந்து இந்த நீர் தேக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்தான சூழலுக்கு போயிடும். இப்போ ஆரம்ப கட்ட நிலையிலேயே இது மாதிரிலாம் வீக்கம் இருக்கப்படும் பொழுது உடனே நம்ம சரி பண்ணிக்கிறது பெட்டர். அப்போ அவர்களுக்கு குறிப்பாக கண்ணம்பட்டிலாம் வீங்கிடும். ரொம்ப கிரானிக்காக போக போக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்பட்டிலாம் வீங்கிடும். கண் வீக்கம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். அப்போ கண்ணம்பட்டை கண்ணை சுற்றி வீக்கம் வருது அப்படின்னாலே அது வந்து கிட்னி தான். அப்போ நம்மளுடைய கால் பாதத்திலேயே நமக்கு வந்து அடையாளம் தெரியப்படும் பொழுது அங்கேயே நம்ம சரி பண்ணிக்கிறது தான் பெட்டர். இப்போ இவங்க டெஸ்ட்லாம் என்னங்க எடுத்து பார்க்கலாம்னா, இப்போ லிவர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ கிட்னிக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதே போல் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம், KFT எடுத்து பார்க்கலாம். இது கூடவே சேர்ந்து EGFR-ம் மைக்ரோ ஆல்பமினும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ அதோட ஃபங்க்ஷன் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அப்போ நீங்கள் அந்த ஆர்கனை சரி பண்றது தான் இதற்கு முழு நிரந்தர தீர்வுங்க. பெட்டரா இருக்கும். ஓகே, இப்போ இதற்கு ஈஸியான மூலிகைகள் ஏதாவது இருக்குதா இதை நம்ம சரி பண்றதுக்குன்னா நிச்சயமாக ஈஸியா இதை சில மூலிகைகள் மூலமாக நம்ம வந்து சரி செஞ்சுக்க முடியும். அப்படி சில மூலிகைகள் இருக்குது, அது என்னன்னு சொல்றேன். அதை பயன்படுத்தினா நம்ம வந்து யூரின் நல்லா ஃப்ரீயா வெளியேற்றி அது மூலமாக கால் வீக்கத்தை வந்து நம்ம சரி செய்ய முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இப்ப ஹார்ட் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹார்ட் பிரச்சனைனால தான் இந்த வீக்கம் வந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ABC ஜூஸ் சாப்பிட்டு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி இருதயம் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளை நம்ம வந்து எடுத்துட்டு வந்துட்டா பெட்டர் ஒன்று. அதே போல உங்களுக்கு லிவர் சம்பந்தப்பட்டு தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கீழாநெல்லி ஜூஸ் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. கீழாநெல்லி ஜூஸ் ஒரு 30 ml வந்து டெய்லி காலையில் ஒரு 48 நாள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா லிவர் திரும்ப ரீபூஸ்ட் ஆகும். லிவர்னால இருக்கக்கூடிய வீக்கங்கள் உங்களுக்கு வந்து குறைய வரும். இது கொஞ்சம் பெட்டர். அதுபோல் சிட்டாமுட்டி வேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிட்டாமுட்டி வேர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், நாட்டு மருந்து கிடைக்கல. அதை எடுத்து அதை வந்து கசாயம் மாதிரி அதை அப்படியே வந்து சின்னதாக கட் பண்ணி அப்படியே வந்து சுடுதண்ணில் காய வச்சிங்கன்னா அதோட எசன்ஸ் நல்லா இறங்கும். இந்த சிட்டாமுட்டி வேர் கசாயம் நீங்கள் சாப்பிட்டு வரப்படும் பொழுதும் அப்பையும் உங்களுக்கு கால் வீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குறையும், பெட்டராக இருக்கும். சிறுநீரக பிரச்சனைனால தான் அங்கே நீர்த்தேக்கம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அவசியம் கிட்னியை தான் நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு சிறுநெருஞ்சில், பெருநெருஞ்சில், நீர்முள்ளி இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில், ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்குங்க. இந்த பொடி எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன், ஒரு டம்ளர் சுடு தண்ணி அப்படியே போட்டு கலக்கி சாப்பிடலாம். அல்லது அதை பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எசன்ஸ் இறக்கி சாப்பிடுங்க, அது இன்னும் சூப்பர் தான். அப்போ அது மாதிரி நீங்கள் எடுக்கப்படும் போது என்ன நடக்கும்னா, நார்மலாக உங்களுக்கு 6 முறை தான் யூரின் போகுது. அதுவே இந்த நீர்த்தேக்கம் வந்துச்சுன்னா 4 முறை 3 முறை தான் போய்கிட்டு இருக்கும். இப்போ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும், நல்ல யூரின் பிரித்து எடுக்கும். அப்படியே டோட்டலாக யூரின் அதிகமாக வெளியே போக போக காலில் இருக்கக்கூடிய வீக்கம் சப்புன்னு ஒத்துங்க. ரொம்ப அருமையாக இந்த வீக்கத்தை வந்து வத்தி கொடுக்கும். இது மாதிரி மூலிகைகள் நீங்கள் பயன்படுத்தி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம இதில் சுவாச இயற்கை மருத்துவமனையில் சிகிச்சைன்றதே கால் பாதம் தான் இல்லையா? அப்போ இந்த மாதிரி வந்து கால் பாதம் வீக்கம் இருக்குங்கும் பொழுது இந்த மாதிரி மூல காரணங்கள் என்னன்றதை பார்த்து அதற்கு இந்த மாதிரி வந்து சில மூலிகைகளும் இதெல்லாம் வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுத்து அதற்கான உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் மெடிசனும் கொடுத்து அவங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகிச்சையில் பண்ணுவாங்க. அந்த சிகிச்சையிலேயே கால் பாதத்திலேயே வந்து பண்ணுவாங்க. பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால் பாதத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய வேலை நடக்கும். அப்போ முடிச்சுட்டு போன சோறுலையே அவங்களுக்கு வந்து யூரின் அடிச்சு பிடிச்சு போகும். ஏன்னா அது மாதிரி வந்து ஒரு பெரிய அனுபவம் இருந்தது. திருச்சியிலேருந்து வந்த ஒரு பேஷண்ட்டு, அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் முழுவதும் வீக்கம். ஆமாம், முழங்காலுக்கு கீழே ஃபுல்லாக அப்படி புஷ்ஷுன்னு இருக்கு. அங்கே அமுக்குனா பள்ளம் வரும் பாருங்க, அந்த மாதிரி வந்து அமுக்குனா பள்ளம் வருது. அதுவும் சொதன்னு இருக்கு, வெளியில் நீர் வடிகிற அளவுக்கு இருக்கு. எப்படி இருக்கும்? இப்போ வந்து அவர்களுக்கு பண்ணோன்னா ஒரே சிகிச்சையை முடிச்சதுக்கு அப்புறம் போறாரு, 10 நிமிஷம் யூரின் போகுது. கண்டினியூஸாக ஒரு 10 மினிட்ஸ் யூரின். கால் பாத வீக்கம் அப்படியே சல்லுன்னு வந்துச்சு. அதாவது அந்த கால் வீக்கமே அப்படி ஒரு அற்புதமான மேஜிக்லாம் பண்ணி கொடுக்கும் அந்த கால் பாதத்தில் பண்ணக்கூடிய அந்த சிகிச்சை மூலமாக, ஃபுட் நியூராலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல. அது மாதிரி இயற்கையான முறையில் இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். சரி பண்ணிட்டு இந்த மூல காரணத்தை சரி பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை மீண்டும் வராமல் தடுத்துக்க முடியும். இயற்கையான வழிமுறைகளை கடைபிடித்து என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.